ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்தவர்கள், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலை பெறட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பகுதியை கடந்தவர்களாக இருக்கிறோம். எத்தனை நோன்பு வச்சு முடிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா? எத்தனை நோன்பு வச்சு முடிச்சிருக்கிறோம்? 9 நோன்புகளை நிறைவடைந்த செய்துவிட்டு 10வது இரவில் நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். 10 நாட்கள் கிட்டத்தட்ட இந்த ரமலான்ல கழிஞ்சிருச்சு. யோசித்து பாருங்க. பிறை தெரியுமா, பிறை தெரியாதா, நோன்பு ஆரம்பிச்சிருச்சா, ரமலானினுடைய மாதம் துவங்கிருச்சா அப்படிங்கிற ஒரு பரபரப்புல இப்பதான் இருந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள பார்த்தா ரமலான் ஆரம்பித்து ரமலானினுடைய ஒரு பகுதி முடிந்து விட்டது. ரமலானினுடைய 3 பகுதியில ஒரு பகுதி, கிட்டத்தட்ட 10 நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம். அந்த அளவிற்கு காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. நாம் கேட்கக்கூடிய அறிவுரைகள் அனைத்தையும் இந்த ரமலான் மாதத்தில் பயன்பெற செய்து இந்த ரமலானை ஒரு பயனுள்ள காலமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் இந்த ரமலான் மாதத்தில் நபித்தோழர்கள் வரலாறு என்கின்ற தலைப்பின் கீழாக ஏராளமான நபித்தோழர்களை பற்றியும் அவர்கள் வாழ்க்கையில் புரிந்த தியாகங்களை பற்றியும் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இறுதியாக நாம் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இவரினுடைய பெரிய வரலாற்றினுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறோம். ஜாஃபர் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்காவில் இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத அளவிற்கு இக்கட்டான சூழலாக மாறுகிறது. அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் சென்று புறப்படுகிறார்கள். அபிசீனியாவிற்கு சென்று அங்கு நாட்டு மன்னரிடத்தில் இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்கிறார்கள். அதனினுடைய விளைவாக நஜ்ஜாசி மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இதை நம்ம அந்த பகுதியில சொல்வதற்கு விடுபட்டுருச்சு. நஜ்ஜாசி மன்னர் அவர்கள் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் சொன்ன திருமறை குர்ஆனினுடைய வசனத்தை செவியுற்று நஜ்ஜாசி மன்னர் இஸ்லாமியர்களாக மாறி விடுகிறார்கள். அபிசீனியாவில் இஸ்லாத்தினுடைய துவக்க புள்ளி என்றால் அது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக இறைவனினுடைய பேரருளால் துவங்கி இருந்தது. நஜ்ஜாசி மன்னர் மரணித்ததற்கு பின்பாக அவர் இஸ்லாத்தை ஏற்றதின் காரணத்தினாலதான் ரசூலுல்லாஹ் மதீனாவிலிருந்தே காயிப் ஜனாசா என்று இங்க இல்லாத ஒருவருக்கு காயிப் ஜனாசா தொழுகையை நடத்துகிறார்கள். இந்த அளவிற்கு ஜாஃபர் அவர்களினுடைய தியாகம் மிகப்பெரியதாக இருக்கிறது. அங்க அபிசீனியாலேயே ஒரு 15 ஆண்டுகள் இருக்கிறார்கள். அதற்கு பின்பாக மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவிற்கு வந்துட்டு உம்ரா செய்ய மக்காவுக்கு போறாங்க. அப்ப நடந்த நன்மைகளான விஷயங்கள், நன்மைக்கு எப்படி போட்டி போட்டார்கள் என்பதை எல்லாம் பார்த்து வருவோம். இப்பொழுது இறுதி கட்டமாக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களினுடைய அனைத்தையும் தியாகம் செய்தார். தாம் பிறந்து வளர்ந்த ஊரை தியாகம் செய்து விட்டு அபிசீனியாவுக்கு சென்றார். அங்கிருந்து மதீனாவுக்கு வந்தார். இப்படி ஏராளமான தியாகத்தை செய்தவர் இறுதியாக தம்முடைய உயிரையே தியாகம் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலை இறைவன் உண்டாக்கி கொடுக்கிறார். என்ன சூழல் என்றால், ஒரு போர்க்களம் வருகிறது. முஅத்தா போர்க்களம், பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிந்த பிரபலியமான ஒரு போர்க்களம், பல முறைகள் பேசப்பட்ட ஒரு போர்க்களம். எத்தனை முறை பேசினாலும் மீண்டும் மீண்டும் பேசப்பட வேண்டும் என்று தூண்டக்கூடிய ஒரு போர்க்களம் முஅத்தா போர்க்களம் வருகிறது. முதல் முறையாக இஸ்லாமியர்களுக்கும் ஷாம் நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் நடந்த ஒரு ஆரம்ப போர் என்றால் இந்த முஅத்தா போரை குறிப்பிடலாம். முஅத்தா போருக்கான அடிப்படை காரணம் என்னன்னா,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து முஷ்ரிக்கீன்களோடு ஒரு உடன்படிக்கை போட்டாங்க. இனிமே நம்ம 2 பேர் போர் செஞ்சுக்க வேண்டாம் என்கின்ற ஒரு உடன்படிக்கை நிறைவேறியாச்சு, ஹுதைபியா உடன்படிக்கை. அதற்கடுத்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, போன உரையிலே சொல்லியிருந்தோம், ஏராளமான கடிதங்களை எழுதி அனுப்பி ஏராளமான நாட்டு மன்னர்களுக்கு கொடுத்து அனுப்பித்தார்கள். அதை பார்த்துவிட்டு பல மக்கள் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில ஒரு தூதுவரிடத்துல கடிதத்தை கொடுத்து அந்த ஷாம் சிரியா நாடுக்கு செல்ல சொல்லும் பொழுது அங்கு இருந்த ஒரு தளபதி என்ன செய்து விட்டார் என்றால், வந்த அந்த தூதுவரை கொலை செய்து விட்டார். தூதுவர்களை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய ராஜ துரோகம். இதை யாருமே செய்ய மாட்டார்கள். ஒரு தூதுவர் நம்ம நாட்டுக்கு வராருன்னா அவரை நல்ல முறையில கண்ணியப்படுத்தி அனுப்ப வேண்டும். அவரை கொலை செய்தவுடன் இப்படிப்பட்ட ராஜ துரோகத்தில் ஈடுபட்டதற்காக அதற்கு நாம் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் ஒரு போர் படையை தயாரிக்கிறார்கள். இங்கிருந்து போர் படம் தயாராகிறது. முஅத்தா போர்க்களம் எந்த ஆண்டில் நடைபெற்றுச்சுன்னு தெரியுமா? எந்த ஆண்டில் நடைபெற்றது? சரி, நேத்து கேட்ட கேள்வி. அபிசீனியாவில் இருந்து ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் மதீனாவுக்கு வருகிறார். எந்த ஆண்டு வந்தார்? ஹிஜ்ரி 7ல வந்தார். முஅத்தா போர்க்களம் ஹிஜ்ரி 8ல் நடைபெறுகிறது. மதீனாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் தான் வாழ்ந்தார். ரசூலுல்லாஹ்வோடு திரும்ப வந்து ஒரு வருடத்திற்கு நெருக்கமா அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்திருக்கிறார். அந்த ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு முஅத்தா போர்க்களம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ல் முஅத்தா போர்க்களத்திற்கான ஒரு படையை தயாரிக்கிறார்கள். எத்தனை இஸ்லாமிய வீரர்கள் பங்கெடுத்தாங்க தெரியுமா முஅத்தா போர்க்களத்துல? எத்தனை வீரர்கள்? 3000 வீரர்கள். இஸ்லாமிய படையிலிருந்து 3000 வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். மற்ற போர்க்களத்தோட ஒப்பிட்டு பார்த்தா இதுதான் கொஞ்சம் அதிகமான மக்கள்னே சொல்லலாம். ஏன்னா பத்ரு போர்ல 300 சொச்சம் இந்த மாதிரிதான் ஒரு சில போர்கள் நடந்திருந்தது. முஅத்தா போர்க்களத்திற்கு 3000 பேர்கள் இஸ்லாமியர்களினுடைய படை வீரர்களாக இருக்கிறார்கள். இந்த 3000 பேருக்கு ரசூலுல்லாஹ் தளபதிகளை நியமிக்கிறார்கள். எந்த போர்க்களத்திற்கும் இல்லாத ஒரு புதிய ஒரு வழிமுறை நபி அவர்கள் கையாளுகிறார்கள். எந்த போர்க்களமா இருந்தாலும் அந்த போர் படைக்கு ஒரே ஒருவர் தான் தளபதி. தளபதியின் ஒருத்தர் அந்த போர் படைக்கு இருந்து நம்முடைய போரினுடைய கொடியை பிடித்து மக்கள் அனைவரையுமே அவரினுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் காலாட்பட போகணும், இப்ப வில் பட தயாரா இருங்க, நீங்க அம்பை ஈங்க, இப்ப நீங்க குதிரை பட போங்க. இது எல்லாமே யாரினுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்னா தளபதியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அவருக்கு தான் போரினுடைய வியூகங்கள் தெரியும். எதிரிகள் எப்படி எப்படி செயல்படுகிறார்கள், நம்முடைய பதிலடி எப்படி இருக்கணும், எதிரிகளினுடைய எல்லா வகையான வியூகங்களையும் முறியடிக்கக்கூடிய ஒரு இடத்துல தளபதி இருப்பார். போரினுடைய மிக முக்கியமான நாயகன் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் எல்லா போருக்கும் ஒரே ஒரு தளபதியை தான் நியமித்தார்கள். இந்த முஅத்தா போர்க்களத்திற்கு மட்டும் மாற்றமாக 3 போர் படை தளபதிகளை நியமிக்கிறார்கள். முதலாவது தளபதி யார் தெரியுமா? 3 தளபதிகள் நமக்கு தெரியும், ஆனா ஆர்டர் வைஸா பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது. முதலாவது தளபதியாக நபி அவர்கள் யாரை நியமித்தார்கள்? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வளர்ப்பு மகன், ரசூலுல்லாஹ் தூக்கி வளர்த்த தம்முடைய வளர்ப்பு மகன். அவர்கள் முதலாவது போர் படை தளபதி. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, தாம் வளர்த்த மகன் எவ்வளவு பாசம் இருந்தது. ஸைத் இப்னு ஹாரிஸாவை பார்த்து சொல்கிறார்கள், எல்லா மக்களும் இருக்கும் பொழுது முதலாவது தளபதி ஸைத் இப்னு ஹாரிஸா. இன் குத்தில ஸைத் இப்னு ஹாரிஸா, ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டு விட்டால் அப்ப 2வது தளபதி போரினுடைய கொடியை பிடிக்க வேண்டும், தளபதியா பொறுப்பேற்கணும். 2வது தளபதி யார்? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். இப்பொழுது நாம் யாரினுடைய வரலாறை பார்க்கிறோமோ இந்த ஒரு நபித்தோழர் 2வது போர் படையினுடைய தளபதி. ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டு விட்டால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் தளபதியாக மாறுவார். தொடர்ந்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன் குத்தில ஜாஃபர், ஜாஃபரும் கொல்லப்பட்டுட்டார்னா அப்பொழுது 3வது படை தளபதி. 3வது படை தளபதி யார்? அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. இவரை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு சம்பவம் ஒன்று பார்த்திருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? வேற ஒருவரினுடைய வரலாறு பார்க்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை பற்றியும் சொல்லி இருந்தோம். யாரினுடைய வரலாறு பார்க்கணும்னு சொன்னோம்? சொல்லுங்க, கரெக்ட். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களினுடைய வரலாறு பார்க்கும்போது அபூ தர்தா முதல்ல உலகத்தில் அதிகமா மோகம் கொண்டிருந்தார், பொருளாதாரத்தை நிறைய திரட்டினார், வியாபாரத்துக்கு போனார். வியாபார நண்பராக இருந்தவர் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்ன செய்வார்னா, வீட்டுக்கு போய் அவர் வச்சிருந்த சிலையை உடைச்சு போட்டு மார்க்கத்தை சொல்லி அபூ தர்தா அவர்களை இஸ்லாத்திற்கு கூட்டிக் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட அந்த நபி தோழர் தான் 3வது போர் படை தளபதி. தளபதி எல்லாரையும் நியமிச்சாச்சு, 3000 வீரர்களை தயார்படுத்தியாச்சு. இங்க இருந்து போர் படை ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நபி அவர்கள் இந்த போர்ல கலந்து கொள்ளல. நபி அவர்கள் மதீனாவிலேயே இருக்கிறார்கள். இந்த 3000 பேரும் என்ன செய்கிறார்கள் என்றால் முஅத்தா என்கின்ற இடத்திற்கு செல்கிறார்கள்.
அதுதான் அந்த ஷாம்சியா நாட்டினுடைய ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு இந்த 3000 பேரும் பயணம் செஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. பயணத்தினுடைய பாதி தூரம், ரொம்ப தூரம் போயிடல, அந்த பயணத்தினுடைய எல்லை அடைய அதற்கு முன்னதாக ஒரு சில தூரங்களுக்கு முன்பாக இஸ்லாமிய படைக்கு ஒரு தூது செய்தி கிடைக்கும். பொதுவாகவே போர்க்களம் எடுத்துக்கிட்டோம்னா இது இருக்கும். ஏன்னா நம்ம நாளைக்கு போருக்கு போக போறோம்னா எதிரிகள் எத்தனை பேர் இருக்காங்க, அவர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு, ஆயுதங்கள் எப்படி இருக்கு, அவர்கள் வீரர்கள் எப்படி பலமா இருக்கிறாங்களா, கலகாத்திரமா இருக்கிறாங்களா, இது எல்லாவற்றையுமே தெரிந்து வைத்திருப்பது நம்ம போர்ல வியூகங்கள் வகுப்பதற்கு ரொம்ப தோதா இருக்கும். அந்த அடிப்படையில இஸ்லாமியர்களினுடைய வீரர்கள் தூது செய்தியை எடுத்துக்கொண்டு வந்து சொல்கிறார்கள், எதிரிகளினுடைய எண்ணிக்கையை சொல்கிறார்கள். இஸ்லாமியர்களினுடைய எண்ணிக்கை எத்தனை? 3000 பேர். எதிரிகளினுடைய எண்ணிக்கையை சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர். 2 லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க போர்க்களத்துல. இங்க 3000 பேர். யோசிச்சு பாருங்க, போவோமா? ஆட்கள் கணக்குல சொன்னா கூட நமக்கு அந்த அளவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறேன்னு ரூபா கணக்குல யோசிச்சு பாருங்க. நம்மள்ட்ட ஒரு 3000 ரூபாய் இருக்கு. என்னுடைய சகோதரர் 3 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறார். 3000 எவ்வளவு பெருசு, 2 லட்சம் எவ்வளவு பெருசு. 3000 ஒப்பிட்டு பார்த்தா 3000 அப்படிங்கறத நம்ம நினைச்சோம்னா ஒரு 3 நாள்ல இருந்து ஒரு வாரத்துல சம்பாதிச்சிடலாம். 2 லட்சத்தை சம்பாதிக்க எவ்வளவு நாள் ஆகும்? இந்த அளவிற்கு எண்ணிக்கையில வேறுபட்டு இருக்கிறார்கள். இஸ்லாமிய படை வெறும் 3000. எதிரிகளினுடைய படையை பார்த்தால் 2 லட்சம் என்கின்ற செய்தி கிடைக்கும். உண்மையான செய்தி, உறுதியான செய்தி கிடைச்ச உடனே போர் படையை ஸ்தம்பிச்சிருச்சு. 3000 பேர் போய்கிட்டு இருக்கிறோம், 2 லட்சம் பேர் கூடி நிற்கிறாங்க. போய் சண்டை போட மனசுமா? இதெல்லாம் போர்க்களமே கிடையாது, இதெல்லாம் ஒரு தற்கொலை முயற்சி அப்படின்னா யாராலும் சொல்லுவாங்க. 3000 பேர் போய் 2 லட்சம் பேர் அடிக்க முடியுமா? இஸ்லாமிய படை அப்படியே ஸ்தம்பிச்சு போய் என்ன செய்யறதுன்னே தெரியாம நகரவே முடியாமல் அதே இடத்துல தங்கி விடுகிறார்கள். மசூரா நடக்கிறது, ஆலோசனை கூட்டம், என்ன செய்யலாம்? 2 லட்சம் பேர் கூடி இருக்கிறாங்க, 3000 பேரை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும்? கருத்துக்கள் கேட்கப்படுகிறது. ஒவ்வொருவர்கள் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்கிறார்கள். ஒரு சில பேர் சொல்றாங்கன்னா நம்ம திரும்ப மதீனாவுக்கு போயிடுவோம், இன்னும் நம்முடைய போர் படையை பெருசாக்குவோம், அப்புறமா போய் போர் செய்வோம், இப்படி ஒரு சில கருத்துக்கள். இன்னும் ஒரு சில கருத்துக்கள், இல்ல மதீனாக்கெல்லாம் போக வேணாம், இங்கேயே இருப்போம், மதீனாவுக்கும் போக வேணாம், போருக்கும் போக வேணாம், இங்கேயே சிறிது காலம் தங்கி இருப்போம், ரசூலாக்கு கடிதம் அனுப்புவோம், ரசூலா கடிதத்தை பார்த்துட்டு இன்னும் நிறைய மக்களை நமக்கு உறுதுணையா அனுப்பலாம், அப்புறமா போருக்கு போகலாம். இப்படி பல கட்ட கருத்துக்கள் போய்கொண்டே இருக்குது. இந்த கருத்தை எல்லாம் கேட்டுவிட்டு ஒரு தளபதி முன்னேறி வருகிறார். நபி அவர்களால் நியமிக்கப்பட்ட 3வது போர்படை தளபதி அப்துல்லா இப்னு ரவாஹா ஒட்டுமொத்த 3000 பேருக்கு முன்பாக வந்து ஒரு வீர உரை ஒன்று நிகழ்த்துகிறார். உண்மைக்குமே நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய தியாகம், அர்ப்பணிப்பு இதை போன்று இருக்க வேண்டும். முன்னால் வந்து மக்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறார். என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? மதீனாவிலிருந்து கிளம்பணும், எதை வைத்து கிளம்பணும்? நாளைக்கு மக்கள் இடத்துல போர் செய்ய போகிறோம், எதை வைத்து போர் செய்ய போகிறோம்? போர் நாம் எதை வைத்து செய்ய போகிறோம்? நம்முடைய ஆயுதங்களை நம்பி போறா, நம்மள்ட்ட இவ்வளவு ஆயுதம் இருக்கு, ஜெயிச்சிடலாம், இதை நம்பி போறா. நம்முடைய ஆட்களினுடைய படை, நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம், இதை நம்பி நாம் போர்க்களத்தில் இறங்கி இருக்கிறோமா? அல்லாவை நம்பி இறங்கி இருக்கிறோமா? இறைவனுக்கு கட்டுப்பட்ட படை. நாளைக்கு போர்க்களத்திற்கு செல்வோம், நமக்கு நஷ்டமே கிடையாது. அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், போர்க்களத்துக்கு போவோம், நமக்கு நஷ்டம் என்பதே கிடையாது. ஒன்று கிடைத்தால் வெற்றி, வெற்றியோட மதீனாவுக்கு திரும்பலாம். வெற்றி கிடைக்கவில்லையா வீர மரணம் ஷஹாதத் கிடைக்கும். வெற்றி கிடைக்கலன்னா என்ன, சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கிறார். எந்த சஹாபிக்கு பின்வாங்க மனசு வரும்? இப்படிப்பட்ட வீர உரையை கேட்டோட 3000 பேர் வீர மிகுந்து எழுகிறார்கள். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நஷ்டம் இருந்தாலே, போய் தோத்துட்டோம், உலகத்தோட முடிஞ்சிச்சுன்னா நஷ்டம், நாம் மறுமை நம்பி இருக்கக்கூடிய கூட்டம், போய் போர்க்களத்துல எதிரிகளை சந்திக்கிறோம், ஒன்று வெற்றி கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கலையா அதை விட பல மடங்கு பெரியது ஷஹாதத் என்கின்ற வீர மரணம் கிடைக்கும். 3000 பேர் கிளம்பி போறாங்க. எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்று பாருங்கள். 3000 பேர் 2 லட்சம் பேரை எதிர்க்க போகிறார்கள். போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலா என்ன செய்யறாங்கன்னா, ரசூலா மதீனாவில் இருக்கிறார்கள். மதீனால இருந்துகிட்டே முஅத்தால என்ன நடக்கிறது என்பதை மக்களுக்கு விவரிச்சுட்டு இருக்கிறார். இவன் நம்மளுடைய காலத்துல, நவீன காலத்துல பேஸ்புக்ல லைவ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ரசூல்லா அப்பயே எப்படின்னா இறை செய்தியின் மூலமாக இறைவன் நபி அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பதின் வாயிலாக முஅத்தா போர்க்களத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத மதீனால மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். போரினுடைய கொடியை ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் கையில் எடுத்து வீர தீரமாக போர் செய்கிறார். ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டு விட்டார். நபி அவர்களினுடைய வளர்ப்பு மகள், அவர்கள் தூக்கி வளர்த்த அவர்களினுடைய வளர்ப்பு மகள் அந்த முஅத்தா போர்க்களத்தில் கொல்லப்பட்டது. மக்களுக்கு மத்தியில் தந்தையாக இருந்தவர்கள், வளர்ப்பு தந்தையாக இருந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்படுகிறார். இரண்டாவதாக ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு
போரினுடைய கொடியை கையில் எடுக்கிறார். அவரும் மக்களுக்கு மத்தியில வீர தீனமா போர் செய்தார். 3000 பேர் 2 லட்சம் பேர்த்த தாக்கு பிடிக்க முடியுமா? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் மிகப்பெரிய வீர தீனமா போர் செய்கிறார். அந்த போரினுடைய விளைவு, அவர் போர் கொடியை கையில் பிடித்திருக்கிறார், இடது கையில பிடித்திருக்கிறார். எதிரிகள் அவரினுடைய இடது கையை வெட்டுகிறார்கள். இடது கையில போர்க்கொடியை பிடிச்சுக்கிட்டு வலது கையில வாளை வைத்து போரிட்டு இருக்கிறார். எதிரிகள் இடது கையை வெட்டி விடுகிறார்கள். இடது கை போயிருச்சு. அத்தோட போர் பின்வாங்கிறது. கொடியை வலது கையில் மாற்றி பிடிக்கிறார். கொடியை மாத்திரம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். போரிடுவதற்கு கையில, வாள் வீசுவதற்கு கையில் வலது கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறார். எதிரிகள் வலது கையை வெட்டுகிறார்கள். 2 கைகளும் வெட்டப்பட்ட நிலையில் உடம்பில் கிட்டத்தட்ட 90க்கும் அதிகமான காயங்கள், ஈட்டியால் குத்தப்பட்ட காயங்கள், வாட்களால் வெட்டப்பட்ட காயங்கள், அம்பால் துளைக்கப்பட்ட காயங்கள், கிட்டத்தட்ட 90க்கும் அதிகமான காயங்கள். எப்படிப்பட்ட ஒரு ஷஹாதத்! எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை பயணம்! மக்காவில இருந்து அபிசீனியா போய், அபிசீனியால இருந்து திரும்ப மதீனாவிற்கு வந்து இறைவனுக்காக வேண்டி, இறைவனினுடைய மார்க்கத்திற்காக உயிரையே அர்ப்பணித்தார். 2 கைகளும் வெட்டப்பட்ட நிலையில் உடம்பில் 90க்கும் மேற்பட்ட காயங்களோடு கொல்லப்பட்டவராக இருக்கிறார். இறுதியாக 3வது படை தளபதி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா போர் கொடியை எடுத்து வீரதீரமாக போர் செய்து கொண்டிருக்கிறார். முடிந்த அளவிற்கு போரிடுகிறார். நபி அவர்கள் சொல்லாத வார்த்தை. ரசூலுல்லாஹ் முந்தைய 2 தளபதிக்கும் சொன்னார், ஜெயிது கொல்லப்பட்டுட்டா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் கொல்லப்பட்டுட்டா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. அதோட ரசூலுல்லாஹ் நிறுத்திட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்களும் கொல்லப்படுகிறார்கள். அவரும் கொல்லப்பட்டாச்சு. ரசூலுல்லாஹ் இதுக்கு அடுத்து போர்க்கொடியை யார் தூக்கணும், யார் தளபதியா வந்து போர்ப்படையை வழி நடத்தணும், எதுவுமே சொல்லல. போர்க்கொடியை யார் தூக்குவா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, 3வது தளபதியான அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவும் கொல்லப்பட்டு விட்டார். போர்க்கொடியை தூக்குவதற்கு ஆட்களே கிடையாது. நம்மள அந்த இடத்துல வச்சு யோசிப்பாருங்க. நம்ம அந்த முஅத்தா போர்க்களத்துல இஸ்லாமியர்கள் ஒரு போர் வீரனா நம்ம போயிட்டு இருக்கோம். போர்க்கொடியை தூக்குவோமா? எவ்வளவு பயம் இருக்கு. போர்க்கொடியை தூக்குன 1வது நபர் கொல்லப்பட்டு கிடக்கிறார். 2வது நபர் 2 கைகளும் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு கிடக்கிறார். 3வது நபரும் கொல்லப்பட்டு கிடக்கிறார். நம்ம தூக்கணும்னா நம்ம தலை முடிஞ்சு, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை என்கின்ற எண்ணம் நமக்கு வருமா வராதா? சஹாபாக்கள் அப்படிப்பட்ட மனம் கொண்டவர்கள் கிடையாது. யாரும் சொல்லாமல், யாரினுடைய உத்தரவும் இல்லாமல் 4வதாக ஒரு மனிதர் தம்முடைய கரத்தால் அந்த கொடியை தூக்கினார். நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவில் அறிவிப்பு செய்தார்கள், அகதஹா ஸைஃபும் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வினுடைய போர்வாள் அந்த கொடியை தூக்கி கொண்டிருக்கிறது, போரிட்டுக் கொண்டிருக்கிறது. இறைவனினுடைய போர்வாள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் போர்க்கொடியை எடுக்கிறார், வீர தீரமாக போர் செய்கிறார். ரசூலுல்லாஹ் கொடுத்த பட்டம் என்ன? இறைவனினுடைய போர்வாள், அல்லாஹ்வினுடைய போர்வாள். போர்க்களத்துல உடைக்கப்படுமா? மனிதர்களால கொல்லப்படுமா? மனிதர்களால கொல்லப்பட்டா இறைவனினுடைய போர்வாள் உடைவதற்கு சமம். ஒருபோதும் அது நடக்காது. காலித் இப்னு வலீத் வீர தீரமாக போரிடுகிறார். 3 தளபதிகள் கரத்தில் கொடுக்காத ஒரு வெற்றியை இறைவன் காலித் இப்னு வலீத் அவர்களினுடைய கரத்தில் இறைவன் வழங்கினான். முஅத்தா போர்க்களத்தில் இஸ்லாமியர்கள் வெற்றி அடைகிறார்கள். எத்தனை பேரால் நம்ப முடியும்? 3000 பேர் போய் 2 லட்சம் பேரை ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா, உலக வரலாற்றுல இதை விட மிகப்பெரிய போரை நம்மளால பார்த்திருக்க முடியுமா? கேட்கிற நமக்கே இப்படி ஒரு வியப்பாக இருக்கிறது. பார்த்து கொண்டு கலந்து கொண்டிருந்த அந்த சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். இறுதியாக போர்க்களம் முடிந்து விட்டது. ஜாஃபர் அவர்களினுடைய சடலத்தை பார்க்கிறார்கள். ஒரு சஹாபி பார்த்து சொல்றார், ஜாஃபர் அவர்களினுடைய மார்பக பகுதியில, நெஞ்சு பகுதியில மட்டும் 50க்கும் அதிகமான காயங்கள் இருந்தது. ஜாஃபர் அவர்களினுடைய முதுகில் ஒரு காயம் கூட இல்லை. 90 காயங்கள், 90 காயங்கள் முன்பகுதியில தான். முதுகுல ஒரு காயம் கூட கிடையாது. இது எதை உணர்த்துகிறது? போர்க்களத்துல ஒரு காலம் பின்வாங்கல். பயந்து போய் திரும்பி பார்த்து முதுகை காட்டியவர்களாக ஜாஃபர் அவர்கள் ஒருபோதும் இருந்ததில்லை. இந்த அளவுக்கு வீரதீரமாக போரிட்டு இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறார்கள் என்றால், 2 கரங்களும் வெட்டப்பட்டது. அல்லாஹ் அந்த 2 கரங்களுக்கு பகரமாக 2 ரெக்கைகளை அவருக்கு வழங்கி இருக்கிறார். சொர்க்கத்தில் அந்த ரெக்கைகளோடு அவர் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு இடத்திற்கு உயர்ந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். சஹாபாக்களினுடைய தியாகங்கள் எந்த அளவுக்கு இருந்தது. அடுத்த கட்டத்துல ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களினுடைய மகனை யாராவது பார்த்தாங்கன்னா, அவரை எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? 2 இறக்கை உடையவரினுடைய மகனை. அவரினுடைய தந்தை தான் 2 இறக்கைகள் உடையவராக சொர்க்கத்தில் இருக்கிறார். அதை வைத்து அவர்களினுடைய மகனை அழைக்கக்கூடிய ஒரு வழக்கம் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தது.
இப்பேற்பட்ட தியாகத்தை சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். அவர்களிடத்தில் எதெல்லாம் இருந்ததோ அனைத்தையும் இறைவனினுடைய பாதைக்காக தியாகம் செய்தார்கள். இழப்பதற்கு தயாராக இருந்தார்கள். நம்முடைய தியாகங்கள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இது போன்ற வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை செதுக்கி இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய நன்மக்களாக மாறுவதற்கு இறைவன் உதவி புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்பவனாக நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.